ஓகே, இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க மாதிரியான ஒரு 5 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த 5 அப்ளிகேஷன்ல உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் பிடிச்சிருந்ததுன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்ளிகேஷன் எல்லாம் டாப் ஆர்டரில் பார்க்க போகிறோம். 5ஆவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் வந்து ஸ்டார்ட். இது வந்து ஒரு லாக் ஸ்க்ரீன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸோட ஷார்ட்கட்ஸை நம்மளோட லாக் ஸ்க்ரீனுக்கு நம்மளால் கொண்டு வந்துக்க முடியும். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லாக் ஸ்க்ரீன் வந்து செட் ஆயிரும். இந்த லாக் ஸ்க்ரீனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்க்ரீனில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஜிமெயில், கால்ஸ் இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யாருக்காவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மெசேஜ் ஐக்கான ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களோட மெசேஜ் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ வந்து லாக் ஸ்க்ரீனில் இருந்துகிட்டே ஒரு முக்கியமான அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணலாம். இதில் வால்பேப்பர்ஸும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 4வது அப்ளிகேஷன் எடிட் வெப்சைட் அப்படின்ற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த வெப்சைட் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம், உண்மையாலுமே எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரௌசர் மாதிரியே தான் இருக்கும். அதில் நீங்கள் எந்த வெப்சைட் எடிட் பண்ணுமோ அதனோட நேம் வந்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு மொபைலோட ப்ரைஸை நான் இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். அந்த மொபைலை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸ் மேலே கிளிக் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற ப்ரைஸை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மொபைலோட ப்ரைஸை நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். நல்ல விதத்தில் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். 3வது அப்ளிகேஷன் ஆக்ஷன் டேஷ்போர்டு. இன்றைக்கி இருக்க நிலமையில் நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் கூட இருப்பாங்க, மொபைல் இல்லாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. உங்கள் மொபைலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக தேவை. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் மொபைலில் நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த அப்ளிகேஷனில் எவ்வளோ டேட்டா வந்து செலவு பண்ணியிருக்கீங்க, உங்கள் மொபைலில் நீங்கள் எத்தனை டைம் அன்லாக் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இந்த மாதிரி உங்கள் மொபைலோட A to Z ஹிஸ்ட்ரியை வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். இதை பார்த்துட்டு நீங்கள் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகே, 2வது அப்ளிகேஷன் டேட்டாலி. உங்கள் மொபைலில் டேட்டா சீக்கிரம் தீர்ந்துருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க ஆப்ஸ் வந்து அதிகமாக டேட்டாவை கன்சியூம் பண்ணும். இதை தடுக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் டேட்டா சேவர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதை ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் டேட்டா வந்து சீக்கிரம் தீராது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ டேட்டா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற லிமிட்டும் இந்த அப்ளிகேஷனில் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் யாரோ வந்து மச்சி ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணு அப்படின்னாங்கன்னா அவருக்கு இவ்வளோ டேட்டா தான் போகணும் அப்படின்ற ஹாட்ஸ்பாட்டுக்கான டேட்டா லிமிட்டும் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் எவ்வளோ டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஜஸ்ட் சைட்லேயே வந்து ஒரு பபுளில் வந்து இந்த அப்ளிகேஷன் காட்டிடும். ஸோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் அப்ளிகேஷன் சிமிஜி. ரொம்பவே ஃபன்னான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் 250 குட்டி குட்டி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா 2 கார்ட்டூன் கேரக்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை சுற்றி அது ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த உங்கள் மொபைலை சுற்றி உங்களோட மொபைலோட பெட் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அது கூட நீங்கள் விளையாடவும் செய்யலாம். ரொம்பவே ரிலாக்ஸான ஒரு அப்ளிகேஷன். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். டாப் ஆப் சீரீஸில் என்றைக்குமே ஒரு போனஸ் ஆப் பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது யூடியூப் மியூசிக். யூடியூப்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மியூசிக் லவர்ஸ்க்காகவே. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டரை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான மியூசிக்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.